ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து பிரஜன் கிட்ட ரகசியமாக ஒரு விஷயத்தை வந்துட்டு கேமரா முன்னாடி சாண்ட்ரா பற்றி சொல்கிறாங்க. திவ்யா அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ திவ்யா வந்துட்டு பிரஜன் கிட்ட கேமராவில் வந்து சாண்ட்ரா பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. தப்பாலாம் சொல்ல, என்ன சொல்ல வராங்கன்னா, நான் சாண்ட்ரா பற்றி தப்பாக எதுவுமே சொல்ல கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இதை நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. நாங்களே பார்த்தோம், நீங்கள் கனி கூட உட்காந்து சாண்ட்ராவை பற்றி என்னென்ன பேசுனீங்கன்ட்டு. அப்போ பிரஜன் பார்த்துருக்க மாட்டாரா? என்னம்மா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்கன்னா, சாரோட எபிசோடில் தான் எனக்கு தெரிய வருது, நான் 3 நாளாக இவங்களை வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக வம்புழுக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி நீங்கள் போகும்போது என்கிட்ட சொன்னீங்க, அவளை பார்த்துக்கணும், அதுக்காக தான் நான் பாடுபடுறேன், இது வரைக்கும் அவங்களுக்காக தான் நிற்கிறேன், இதுமேலும் அவங்க கூட நான் நிற்பேன். இன்னும் பயங்கரமான வீரமான டயலாகாக இருக்க. அப்படி நின்று இருந்தால் எதுக்கு ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் அவங்க வந்து வீக்காக இருக்காங்க அப்படின்னு நாமினேட் பண்ணிங்க? இத்தனைக்கு எல்லாருமே ரம்யா ஜோ நாமினேட் பண்ணும்போது எதுக்காக சாண்ட்ரா நாமினேட் பண்ணிங்க? ஏன்னா சாண்ட்ராவோட பர்ஃபார்மன்ஸ் சரி ஓகே, உங்கள் கண்ணுக்கு லோவாக தெரிஞ்சு, அதை விட லோவாக எத்தனை பேர் இருக்காங்களே, சுபிக்ஷா இருக்காங்க, வியானா இருக்காங்க, அதுக்கப்புறமா ரம்யா இருக்காங்க. அவங்கள சொல்லாமல் எதுக்கு அவங்கள சொல்லணும்? இத்தனைக்கும் பிரஜன் போன விஷயங்கள் அவங்களுக்கு கஷ்டப்படுத்தும், கூட நிற்கலை, இங்கேயாவது பண்ணக்கூடாதுல்ல. இதெல்லாம் செஞ்சுருவாங்களாம், கணிக்கிட்டையும் பேசிடுவாங்களாம். ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க என்னை தப்பாக புரிஞ்சுட்டாங்க, இதில் வேறு லாங்குவேஜில் என்னை திட்டுறாங்க. என்ன லாங்குவேஜ் எனக்கு சத்தியமாக புரியல, என்னென்னா என் மண்டியில் ஏறுறா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது என்ன லாங்குவேஜ், இந்த லாங்குவேஜ் எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு பிரஜன் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் சொன்னது காரணத்துக்காக நான் எப்பயுமே நிற்பேன், இப்பயும் நிற்பேன். என்னென்னமோ சொல்கிறாங்க. நம்மளுக்குள்ள ஒரு வேளை தோணுது, நம்மலாம் பார்த்தது ஒரு வேளை கனவுல பார்த்துட்டோமா அப்படின்ட்டு அந்த அளவுக்கு. ஏன்னா திவ்யா கிட்டே இந்த ஒரு டேலண்ட் இருக்குது. என்னென்னா, அவங்க தப்பு பண்ணிவிடுவாங்க, அதை பார்த்தவங்க முன்னாடியே வந்துட்டு தப்பு பண்ணலன்னு அடித்து சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் வந்து யோசிப்பாங்க, ஒருவேளை நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோமோ அப்படின்ட்டு. அந்த ஒரு திறமை அவங்ககிட்ட இருக்குது. அது 3 இடத்துல நம்ம பார்த்துருப்போம். கோட்டாஸ்க்காக ஓப்பன் நாமினேஷனை இவங்க எல்லோரும் ஷேர் பண்ணி ஓப்பனாக பேசிட்டு அங்கே வந்து சொன்னது தெரியும். ஆனால் அந்த கோர்ட்டில் வந்து சொல்லும்போது அந்த மாதிரி நடக்கவே கிடையாது. இத்தனைக்கும் சாண்ட்ரா தான் ஜட்ஜு, சாண்ட்ரா கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நான் டிஸ்கஸ் பண்ணதே கிடையாது, நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் விஜய் சேதுபதி கேட்டிருப்பார் சமல்ல. அதே மாதிரி சாண்ட்ரா பற்றி நான் தவறாக பேசுனதே கிடையாது, அவங்க எம்எல்ஏ ஒரு தப்பான அக்யூசேஷன் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கனிக்கிட்ட பேசியிருப்பாங்க, விஜய் பார்வதி கிட்டே பேசியிருப்பாங்க. அப்போ அதுக்கு பேரில் என்னம்மா, அதெல்லாம் ஜஸ்ட் மை ஒப்பீனியன். ஓ, நீங்கள் ஒருத்தங்களை பற்றி குறைகள் சொன்னால் அது ஒப்பீனியன், அதே ஒப்பீனியனை அவங்க சொன்னாங்கன்னா அது வந்து அக்யூசேஷன். செம்மையாக இருக்குல்ல? இதுதான் திவ்யாவோட டேலண்ட். ஆனால் ஒரு விஷயத்தில் பாராட்டலாம், என்னென்னா இன்றைக்கி அரோராவுக்கு கிடைத்த பாராட்டுக்கு முக்கிய காரணமே திவ்யா தான். ஏன்னா அவங்கள சைலண்ட்டாக தான் இருந்திருப்பாங்க. நானாக வந்து அந்த இடத்துல பேசியிருப்பேன், இது எனக்கு சான்ஸ் கிடைக்கலன்ற மாதிரி சொன்னவொன்னே நான் பேசுனாங்க. விஜய் சேதுபதி வந்துட்டு பாராட்டுகள் கொடுத்தாரு. அதில் வந்து திவ்யாவை நம்ம பாராட்டினா கரெக்டான இடத்துல ஒருத்தவங்களை வந்து புஷ் பண்ணாங்க. அதனால் வந்து அரோராவுக்கு பாராட்டு கிடச்சிது. இல்லைனா அரோராவுக்கு பாராட்டு கிடச்சிருக்காது, எஜ்ஜோட விஷயங்களும் இங்கே வெளியே வந்திருக்காது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். பட் இருந்தாலும் திவ்யா வந்துட்டு முதல்ல இந்த விஷயத்தை வந்து தவிர்க்கணும். இந்த கேமில் அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா இந்த மாற்றி பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி அப்படியே உட்காந்து இந்த வார்த்தையை பிடுங்குற விஷயங்கள், அந்த ட்ரிகர் பண்ணுற விஷயங்களை விட்டுட்டு அவங்களோட கேம் விளாண்டாங்கன்னா நல்லா வரலாம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இதில் வேறு வந்துட்டு பிரஜன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்றாங்க, அடுத்த வாரம் ஃப்ரீ டாஸ்க்கு கண்டிப்பாக பிரஜன் குழந்தைகளோடு வருவார். அப்போ என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரியல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.